தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும் பன்னொளி பாவால் விண்ணெதிர் ஒலிக்கும் மன்னகம் மகிழ்ந்த ஆர்ப்பொலி எழுப்பும் திண்ணமாய் நரகத்தில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு, உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டிருந்தவர் கல்மன காவலர் கடுமையாய் காத்தும் எல்லா தலையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகத்தில் வரும்பெரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அளித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்கா வீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம், ஒன்றிரு வெற்றியில் பங்கெம கழிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையரா தும்முடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. ஆண்டவரே,
வாழ்வு தரும் ஊற்று உம்மிடம் உள்ளது. அல்லேலூயா. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகார் என தமக்குத்தாமே இருமாந்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றார்கள். தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு திரளாமை. ஆண்டவரே, உமது நீதி பெருமலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலகையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. உம் இறக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகிறார்கள். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வதன் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாம் ஒளி பெறுகின்றோம். உமக்கு அடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்களை போர் அதோ அங்கே குப்புற விழுந்து கிடக்கின்றன. அன்னவர் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடம் உள்ளது. அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பினீர், படைப்புகள் அனைத்தும் உருவாயின. அல்லேலூயா. என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள். ஆண்டவருக்கு மேலதாளங்களோடு பணி செய்யுங்கள். அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள். அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. உம் ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகள் உம் திருமுன் மெழுகு போல் உருகின்றன. உமக்கு அஞ்சுவோர்க்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பினீர், படைப்புகள் அனைத்தும் உருவாயின. அல்லேலூயா. முன்மொழி 3. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர், அருள்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். அல்லேலூயா.
எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். வேற்று மக்களை நமக்கு அவர் அடிப்பணிய செய்தார், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அரப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின்
குற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர், அருள்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 8 முதல் 11 வரை. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்லர் என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல். முன்மொழி. நானே திராட்சை செடி. அல்லேலூயா. நீங்கள் அதன் கொடிகள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும்
விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நானே திராட்சை செடி, அல்லேலூயா. நீங்கள் அதன் கொடிகள், அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். நம்முடைய பாவங்களுக்காக சாவுக்கு கையளிக்கப்பட்டவரும் நாம் ஏற்புடையவர்கள் ஆவதற்காக வாழ்வுக்கு உயிர் பெற்று எழுந்தவருமாகிய கிறிஸ்துவிடம் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக நீர் சாவை வென்றீர். எங்களை உன்னதத்திற்கு எழுப்பும்படியாக உயிர்த்தெழுந்தீர். எங்கள் இதயங்களுக்கு எழுச்சியூட்டி உமது ஆவியாரின் கொடையால் இன்று எங்களை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். விண்ணகத்தில் தூதர் உம்மை புகழ்கின்றனர், மண்ணகத்தில் மாந்தர் உம்மை போற்றுகின்றனர். இப்பாஸ்கா காலத்தில் நாங்கள் எங்களது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவோமாக. ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உயிர்ப்பை எதிர்நோக்கியிருக்கும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இன்று எங்கள் மீது இறங்கி எல்லா தீமைகளினின்றும் எங்களை காத்தருளும். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே, உமது வருகையின் நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். நாங்களும் உம்மோடு சேர்ந்து மாட்சியில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. மாசின்மையை நேசிக்கும் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் உள்ளத்தின் மாசின்மையை அன்பு செய்கின்றீர். அதை நாங்கள் இழக்கின்ற போது அதை திரும்ப கொடுக்கிறீர். உமக்கு தங்களையே அர்ப்பணிக்க மக்களின் உள்ளங்களை வழிநடத்தியருளும். இதன் வழியாக நம்பிக்கையின்மையின் பார்வையற்ற தன்மையிலிருந்து விடுதலை அடைந்த அவர்கள் உமது உண்மையின் ஒளியை இழந்து விடாதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.